இன்னைக்கு எல்கேஜி போகிற பசங்க 2040 தான் உலகத்தில் 12th முடிச்சுட்டு வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டமை இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் கொடுக்குறோமானாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாருக்கும் இன்றைக்கி ஏஐன்ற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப எல்லாரோட லைஃப்குள்ளேயும் வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ இருக்கவங்களுக்கு ஏஐ புதுசாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட குழந்தைங்களுக்கு அவங்க வளரும் போதே ஏஐயோட தான் வளர போகிறாங்க. இன்றைக்கி இருக்க ஏஐ அதுவும் வளர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி எல்கேஜி போகிற பசங்க 2040 தான் உலகத்தில் 12th முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ அன்னைக்கு இருக்க ஏஐ உலகம் எப்படி இருக்கும், அந்த உலகத்துக்கு நம்ம பசங்களை தயார் பண்ணுறோமா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டமை இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் கொடுக்குறோமானாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டமே மாறிப்போகுது, லேர்னிங் அண்ட் டீச்சிங் டோட்டலாக மாறப்போகுது. நம்ம அந்த ஏஐ ரெடியாக நம்ம குழந்தைகளை மாற்றணுன்றது பெரிய 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 முக்கியமான ஒரு விஷயம், நம்ம செஞ்சே ஆகணும். நான் எல்லாரையும் பசங்களுக்கு ஏஐ கொடுங்க, ஏஐ சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலை. ஏஐ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கற்றுக்குவாங்க. அவங்க அந்த ஏஐ உலகத்தில் தான் வாழவே போகிறாங்க. அந்த ஏஐ உலகத்தில் வாழறதுக்கு அவங்க தகுதிப்படுத்துறதுக்கு தயார் பண்ண அந்த ஏஐ அவங்க யூஸ் பண்ணுறதா, அதில் அந்த ஏஐ அவங்க கமெண்ட் பண்ணுறதா, ஏஐ அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் டூலாக அவங்களுக்கு வரணும். இன்றைக்கி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பசங்களை ஏற்கனவே நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் போனோம், கோடிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தோம், அதுமாதிரி ஏஐ கிளாஸ் சொல்லி தரோம். தேவையே கிடையாது. ஏஐ டெஃபினட்டாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு ஆக்சுவலாக என்ன தேவைனாக்கா அவங்களோட இன்டெலிஜென்ஸ், ஏஐ இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் பண்ண அவசியம் கிடையாது. என் குழந்தைக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இன்பானாக இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸை நான் ஸ்பாட் பண்ணணும், அதை நான் அவேக்கன் பண்ணணும். அவேக்கனிங் த இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ ஆக்சுவல் ஏஐ. 21st சென்ச்சுரிக்கான ஒரு எக்கோ சிஸ்டத்தில் 12 விதமான இன்டெலிஜென்ஸை நம்ம குழந்தைங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் செலிப்ரேட்டே கொண்டாடுறோமோ, ஒரு ஐக்கானாக பார்க்குறோமோ, அது இன்டெலிஜென்ஸ் தான் அவங்களோட எக்ஸ்பிரஷனாக மாறி இருக்கு. என்றைக்குமே அறிவு தான் ஜெயிக்குது. எங்கள் காலகட்டத்தில், உங்கள் காலகட்டத்தில் அப்பா அம்மா நம்மளாக இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் ஏஜாக இருந்தது. இப்போ இன்ஃபர்மேஷன் ஏஜ் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் ஏஜ். அப்போ இன்டெலிஜென்ஸ் ஏஜில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜில் நம்ம குழந்தைங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசுறது கற்றுக் கொடுக்குறது மேட்டர் கிடையாது. அதை அவங்க கோக்ரியேட் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோக்ரியேட் பண்ணுறது, கொலாபரேட் பண்ண அவனோட ஒரிஜினல் இன்னர் கிரியேட்டிவிட்டி, அவனோட ஒரிஜினல் இன்னர் இன்டெலிஜென்ஸை அவன் அவேக்கன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஸ்கூலில் இருக்க பசங்களோட முக்கியமான வேலையாக என்ன இருக்குன்னாக்கா அந்த 12 இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் பண்ணுறான். அந்த 12 இன்டெலிஜென்ஸ் லிங்குவிஸ்டிக்காக இருக்கலாம், லாஜிக்கலாக இருக்கலாம், மியூசிக்கலாக இருக்கலாம், பாட்லி கனெக்டிவிட்டியாக இருக்கலாம், இன்டர்பர்சனலாக இருக்கலாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், ஏன் குவாண்டம் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்கூலில் இப்போ ஆச்சாரியால் அவேக்கன் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னாக்கா 6ஆம் அறிவு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, 9ஆம் அறிவு ஒரு அறிவுக்கும் எக்ஸ்பிரஷன் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபிசிக்கலாக 5 சென்ஸ் நம்ம பார்க்குறோம். 6ஆம் அறிவு நம்ம மெட்டாஃபிசிக்கல். ஸோ அந்த மைண்டுக்கு மெட்டாஃபிசிக்கல் சென்சஸில் 15 லெவல் ஆஃப் மெட்டாஃபிசிக்கல் சென்சஸை நம்ம ஆச்சாரிய ஸ்கூல் அவேக்கன் பண்ணுறோம். ஸோ இந்த வாவ் ஸ்கூலிங்கிற ஒரு மாடலில் ஃபிசிக்கல் 5 சென்சஸ், மெட்டாஃபிசிக்கல் 15 சென்சஸ், குவாண்டம் சென்சஸையும் அவேக்கன் பண்ணும்போது அவர் அவேக்கன்டு இன்டெலிஜென்ட் பர்சனாக நம்ம குழந்தைய உருவாக்குறோம். இதுக்கான அஸ்திவாரம் எல்கேஜிலேருந்து போடுறோம். இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு புக்ஸு, இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ரிப்போர்ட் கார்டு, இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் காம்படிஷன், ஹோல் இயர் கேலண்டரே பார்த்தா எல்லாமே இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆச்சாரில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்னென்னலாம் இப்போ புதுசாக கொண்டு வராங்களோ அது ஒன்றும் இம்ப்ளிமெண்டேஷன் வரல, ஆனால் நம்ம 10 வருஷமாக அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ என்னால் கிரியேட் பண்ண முடியும், அது பத்தாது. யூ ஹேவ் டு கோ கிரியேட் வித் ஏஐ. ஏஐ மாஸ்டர் பண்ணுற அளவுக்கு, ஏஐ கமாண்ட் பண்ணுறதுக்கு, ஏஐயோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு, ஏஐயோட வேலை செய்கிறதுக்கு ஒரு ஏற்பாடை நம்ம இப்போவே கொடுக்கணும். ஏன்னா யார் யாருக்கெல்லாம் உள்ள இன்னும் ஸ்டஃப் இருக்கோ, இன்னொரு மெட்டீரியல் இருக்கோ, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அவுட்ரு வேர்ல்டில் நீங்கள் எவ்வளோ லைப்ரரி படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அந்த லைப்ரரி ஒரு செகண்டில் கேட்டால் ஆன்சராக வந்துடுது இப்போ. ஸோ ஏஐ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பசங்களுக்கு வேலை எங்கடா இருக்குன்னு கேட்டோன்னாக்கா வேலை செய்யறதுல வேலையே கிடையாது, வேலை வாங்கறதுல வேலையே கிடையாது, கிரியேஷனில் தான் வேலை இருக்க போகுது. ஒர்க்கராக இருக்கிறதுக்கு நிறைய ஸ்கூலு, டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது. ஆனால் அவேக்கன் இன்டெலிஜென்ஸை பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் யாருனாக்கா ஆச்சாரியா. 5 அறிவு தாண்டியாச்சு. இப்போ நம்ம இப்போ 6ஆம் அறிவில் இருக்கோம். நம்ம பசங்களுக்கு 12ஆம் அறிவு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த 12ஆம் அறிவுனா என்ன, அதுக்கு எப்படி ஃபார்முலா பண்ணியிருக்கீங்க, அது எப்படி ஸ்கூலில் இன்டகிரேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்கும், அதுக்கான புக்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சாரியாக்கு வந்து பாருங்கள். ஏஐக்கு டஃப் கொடுக்க போகிற ஒரே பசங்க யாருன்னா ஆச்சாரியா பசங்க தான். அந்த அவேக்கன்ட் இன்டெலிஜென்ஸ் உள்ள அந்த பசங்க தான் ஏஐ ரெடி பசங்க. இந்த ஏஐ ரெடி கிட்டு யாருன்னா ஆச்சாரியா கிட்டு தான். த அவேக்கன்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் த ஃபியூச்சர். ஏஐ இஸ் த ஃபியூச்சர். ஆச்சாரியா இன்டெலிஜென்ஸ் இஸ் த ஃபியூச்சர். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ.